ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கோபிநாத் கௌடிய மடத்தின் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்றைய வகுப்புல கடைசியா நம்ம சொன்னோம், தர்மத்திற்கு 4 கால்கள் அப்படின்ட்டு. அந்த தர்மத்தின் 4 கால்கள் என்னவென்று இன்றைய வகுப்பில் நாம் பார்க்கலாம். ஓம் அஞ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நம ஓம் விஷ்ணுபாதாய கௌரங்க பிரஷ்டரூபிணே ஸ்ரீ பக்தி விபூதாய போய் போதாய நைதி நாமினே. பஜ ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாஷதி கௌரபக்தவந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. சென்ற வகுப்புல தர்மத்தின் 4 கால்கள் என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு முடிச்சிருந்தோம். இப்போ இந்த தர்மமானது 4 கால்களில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. 1 கருணை, 2 சத்தியம், உண்மைன்னு சொல்லிக்கலாம், 3 தவம், 4 தூய்மை. இப்போ நம்ம எந்த அளவுக்கு மாமிசம் உட்கொள்ள நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கருணை குணம்லாம் நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருமே சுயநலவாதிகளாகவே இருந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளை விட்டு அந்த கருணை குணம் நம்மளை விட்டு போயிட்டே இருக்கு. 2வது சத்தியம். சூதாட்டத்துல ஈடுபட ஒருவங்கிட்ட இருந்து அந்த உண்மை சத்தியம் போயிட்டே இருக்கும். 3வது தவம். மது போதை வஸ்துகளை உட்கொள்ள ஒருவனிடம் இருக்கக்கூடிய தவகுணம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலமடைகிறது. 4வது தூய்மை. தகாத பாலுறவினால் ஒருவனின் தூய்மை சிதிலமடைகிறது. இப்போ இந்த தர்மங்கள் சிதிலமடைகிறதுனால தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் வயதும் குறைந்து கொண்டே வருகிறது. ஏன்னா சத்திய யுகத்துல மனிதனுடைய ஆயுள்கள் 1,00,000 ஆண்டு இருந்துச்சு. 100% இந்த தர்மத்தை கடைபிடித்தார்கள். அதற்கு அடுத்த யுகமான திரேதா யுகத்தில் மனிதனுடைய ஆயுள் 10,000 ஆண்டுகளாக மாறியது. 75% தான் தர்மத்தை கடைபிடிக்க முடிந்தது. அப்படி 90,000 கட் ஆயிடுச்சு. அடுத்த துவாபரா யுகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆயுள் 1000 மாறியது. அந்த 10,000 9,000 கட் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் 50% தான் தர்மத்தை கடைபிடிக்க முடிந்தது. இப்ப இருக்கக்கூடிய கலியுகத்துல 100 வயது சொல்லப்பட்டது. ஆனா அது அப்படியே 60-65க்கு வந்துடுச்சு. ஏன்னா 25% தான் தர்மத்தை கடைபிடிக்க முடிகிறது. எவ்வளவு பெரிய இழப்பை நாம் இழந்திருக்கிறோம். இன்றைய கல்விக்கூடங்கள் எங்குமே சத்தியம், கருணை, தவம், தூய்மையை பற்றி சொல்லிக் கொடுக்கல. புலனின்பத்தை பற்றி மட்டுமே சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதுதான் முதல் காரணம். இப்ப இந்த தர்மமானது அடுத்தது நம்ம கோர்ட் நீதி விசாரணை வழக்கு அதுல போய் இந்த தர்மம் அங்க சிதைக்கப்படுமாயின் அந்த பாவத்தை
4 பேருக்கு அந்த பாவம் சென்றடைகிறது. அந்த பாவத்தின் ஒரு பங்கு முதலில் அநியாயம் செய்தவருக்கும், 2வது பங்கு பொய் சாட்சி கூறியவனுக்கும், 3வது பங்கு அந்த நீதிபதிக்கும், நீதி விசாரணை செய்த அந்த நீதிபதிக்கும், 4வது பங்கு நாட்டை ஆளும் ராஜ அரசனுக்கும் போய் சேருகிறது. தர்மம் வழக்கு விசாரணையில நசுக்கப்பட்ட அந்த பாவம் இப்படித்தான் அந்த 4 பேர்த்துக்கு போகுது. சரி, அப்படின்னா தர்மம்னா என்ன, யார் சொன்னா? சாஸ்திரத்தை நாம் ஆலோசிச்சோம்னா, தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம் அழகா சொல்லி இருக்குது. இறைவன் என்ன கூறியிருக்கிறாரோ அதுதான் தர்மம். இறைவன் கூறியதுதான் வேதங்கள். அந்த வேதம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அது அறிவு. எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிற அறிவு அந்த வேதத்துல இருக்கு. இந்த வேதங்கள் 4ஆ பிரிச்சு கொடுக்குறாங்க. ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்களாக பிரிக்கப்படுது. இந்த வேதங்களின் சாரம்தான் உபனிஷதங்கள். இந்த உபனிஷதங்களில் 108 மிகவும் முக்கியமானது. இந்த 108 உபனிஷதங்களின் சுருக்க உரைதான் வேதாந்த சூத்திரம். இந்த வேதாந்த சூத்திரத்தின் விளக்க உரைதான் ஸ்ரீமத் பாகவதம், அமல புராணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீமத் பாகவதம் இத பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே வேதவியாசராக தோன்றி இதையெல்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறார். இந்த வேதங்கள் கூறக்கூடிய தத்துவங்கள் 6 தத்துவம். இந்த உலகத்தில் உள்ள எந்த மதத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் அதுல இந்த 6 தத்துவத்துல ஒண்ணு நிச்சயமாக இடம் பெற்றிருக்கும். அது என்ன தத்துவம்லாம் சொல்லி பார்க்கலாம். சாங்கிய தத்துவம். இந்த தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலக படைப்பு இந்த உலக படைப்பு செயலுக்கு காரணம் இறைவன் அல்ல, இயற்கை தான் அப்படின்ட்டு சாங்கிய தத்துவம் சொல்லுது. அடுத்தது நியாய தத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்துடைய செயலுக்கு மூல காரணமே அணுக்கள் தான் அப்படின்னு இதுல உள்ளவங்களுடைய நம்பிக்கை. அடுத்தது மீமாம்ச தத்துவம். இது என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவனும் நம்மள மாதிரி சாதாரணமானவங்க தான், அவரும் நம்மள மாதிரி கர்ம வினையினால பாதிக்கப்படுறார் அப்படின்னு இவர்களுடைய நம்பிக்கை. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாயாவாதம். மாயாவாதம் என்ன சொல்லுது அப்படின்னா, கடவுளுக்கு உருவமே கிடையாதுப்பா, கடவுள் அரூபமானவர் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பதஞ்சலி யோகம். இந்த யோகம் என்ன சொல்லுதுன்னா, நீ யோகம் பண்ணும்போது ஆண்டவனையெல்லாம் சிந்திக்கணும் அப்படின்னு ஒண்ணு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா அதை நீங்க தியானம் பண்ணுங்க அப்படின்ட்டு இது உங்களுடைய நம்பிக்கை. இறுதியில வேதாந்தம் இருக்குது. இந்த வேதாந்தத்தை முழுவதுமாக கற்றறிந்தவங்க சொல்றாங்க, கடவுள் நிச்சயமாக இருக்கிறார், அவருக்கு உருவம் இருக்குது, அவருதான் எல்லா காரணத்திற்கும் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 6 தத்துவம் தான் பிற்காலத்துல ராமாயணம், மகாபாரதம் என்னும் இதிகாசங்களாக வந்திருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆகமங்கள். இது 3ஆக பிரிச்சு கொடுத்திருக்கிறாங்க. வைணவம், சைவம், சாக்தா. வைணவம் விஷ்ணுவுடைய வழிபாடை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறது. சைவம் சிவபெருமானுடைய வழிபாடை பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றது. சாக்தா இது துர்கா, இந்திரன், முருகா, விநாயகா இப்படி தேவர்களின் வழிபாடுகளை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறது. இதற்கு அடுத்தபடியா புராணங்கள் பார்த்தோம்னா 18 புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 18 புராணங்களும் 6 3ஆக பிரிக்கப்பட்டிருக்குது. 3 குணங்களுக்கு ஏற்ப சாத்வீக புராணம், ராஜசிக புராணம், தாமசிக புராணமா பிரிக்கப்பட்டிருக்குது 3 குணங்களுக்கு ஏற்ப. அதுல சாத்வீக புராணம் என்ன அப்படின்னா, விஷ்ணு புராணம், வராக புராணம், கருட புராணம், நாரத புராணம், பத்ம புராணம்,
பாகவத புராணம். இந்த 6ம் சாத்விக புராணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜசீக புராணம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பிரம்ம புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், பிரம்மாண்ட புராணம், மார்க்கண்டேய புராணம், பவிஷ்ய புராணம், வாமன புராணம். இந்த 6ம் ராஜசீக புராணம். அடுத்தது தாமசீக புராணம். இது என்னெல்லாம் பார்த்தோம்னா லிங்க புராணம், ஸ்கந்த புராணம், அக்னி புராணம், கூர்ம புராணம், மத்ச புராணம், சிவபுராணம். இந்த 6ம் தாமசீக புராணம். அதாவது ஒரு வேதம் மேற்கண்ட பிரிவுகளாக பிரிந்தா கூட அவரவருடைய மனநிலைக்கு ஏற்றவாறு அது பிரித்து கூறப்பட்டு இருந்தாலும் இது எல்லாம் பகவானுக்கிட்ட இருந்து தான் தோன்றி இருக்குது அப்படிங்கிறதுக்கு பத்ம புராணமும் உறுதியா இதை எடுத்துரைக்குது. என்ன அப்படின்னா பிரம்ம புராணம், பத்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்குது, பிரம்ம புராணம் பகவானுடைய தலை என்றும், பத்ம புராணம் பகவானுடைய இதயம் என்றும், விஷ்ணு புராணம் பகவானுடைய வலது கை என்றும், சிவபுராணம் இடது கை என்றும், பாகவத புராணம் பகவானுடைய தொடைகள் என்றும், நாரத புராணம் பகவானுடைய நாபிக்கமலம் என்றும், மார்க்கண்டேய புராணம் பகவானுடைய வலது பாதம் என்றும், அக்னி புராணம் இடது பாகம் என்றும், பவிஷ்ய புராணம் வலது முழங்கால் என்றும், பிரம்ம வைவர்த்த புராணம் இடது முழங்கால் என்றும், லிங்க புராணம் பகவானுடைய வலது புறம் என்றும், வராக புராணம் இடது புறம் என்றும், ஸ்கந்த புராணம் பகவான் உடலில் உள்ள ரோமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. வாமன புராணம் பகவானுடைய தோள்களாக சொல்லப்பட்டிருக்குது. கூர்ம புராணம் பகவானுடைய முதுகு பகுதியாக, மத்ச புராணம் உடலுடைய கொழுப்பு, கருட புராணம் எலும்பில் உள்ள ஊன், பிரம்மாண்ட புராணம் எலும்புகள் அப்படின்ட்டு பத்ம புராணம் இந்த வேதங்கள் எல்லாமே பகவானுடைய உருவிலே இருக்கு அப்படின்னு அறியப்படுகிறது. மீண்டும் நாளைக்கு பகவானுக்கும் நமக்கு உள்ள சம்பந்தம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த மார்கழி மாதம் பக்தர்கள் பகவானுடைய நாமமான ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், இதுதான் யுக தர்மம். இந்த மார்கழி மாதம் இதை உச்சரித்து ஆன்மீக ஆனந்தம் அடைவீர்கள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா.